என்ன பண்ண போகிறோம்னா புளிக்காய்ச்சல், இல்லாத கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா புளி இஞ்சி. ஓகே, ஃபஸ்ட் கடலைப்பருப்பு நல்லெண்ணெய் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். புளி நல்லா தீஞ்சு விடும். உப்பு, பெருங்காயம், கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து, அப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் நல்லா போடணும். இலக்கி விட்டுட்டு நல்லா புளி தளிச்சுட்டு, நல்லா புளி வாட போகிறது வரைக்கும் தளிச்சுட்டு, அப்புறம் ஒரு இதில் வானிலையில் கொஞ்சம் அரிசி, வெந்தயம், எள் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கிட்டு அதில் அரிசி கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் வறுத்து இந்த எள்ளு வெடிக்கும், பரப்பரன்னா வெடிக்கும். நல்லா பொன்னரமாக வந்துச்சு. அதோட அரோமாவே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அரோமா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். ஃபைன் பவுடரை நல்லா இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதை இலக்கி விட்டுட்டே நல்லா கொதிக்க விடணும். அதை குடிச்சோன்னே நல்லா திக்காயிடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதை நல்லா கொதிச்சோன்னே எல்லாம் கட்டையெல்லாம் உடஞ்சிட்டு திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும். 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கும். இது சாத்து கூட போட்டு கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள்.